பிக் பாஸ் சீசன் 9 வெகு விமர்சையாக தொடங்க போகுது. அதுக்காக வந்து இப்போவே ஆல்ரெடி கண்டஸ்டன்ஸ் இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாநதி சீரியல் நடிக்கிற காவேரியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிரியாவாக இருக்குமாலாம் அப்டேட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு தகவலுக்கு பிறகு இப்போ எந்த சீரியல் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுனால முடிய போகுதுன்னா, ஆல்ரெடி பாக்யலட்சுமி சீரியல் முடிஞ்சாச்சு. அதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கேப் இருக்குது. ஆல்ரெடி முக்கால் மணி நேரம் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் ஐயனார் துணை போடுறதுனால. அது இல்லாமல் இன்னொரு சீரியல் முடிய போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆஹா கல்யாணம் சீரியலாக தான் இருக்கலாம். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளார ஆஹா கல்யாணம் முடிஞ்சு பிக் பாஸ் சீசன் 9 தொடங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கேன். இந்த தகவல் உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஹா கல்யாணம் சீரியல் டாப் 3 ரேங்க்ல வந்து வர அளவுக்கு ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. அவ்வளோ வளர்ந்து ரொம்ப பேருக்கு வந்து அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் உருவாகியிருந்தாங்க. மகா சூர்யாவுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கே ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. ஐஸ்வர்யாவுக்குலாம் ஃபேன்ஸ் வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கதையில் ஐஸ்வர்யா நல்லவங்களாக மாறினதுக்கு பிறகு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் அந்த அனாமிகாவை கொண்டு வந்து சித்ரா தேவியை வச்சு ஏதாச்சும் வில்லத்தனங்கள் பண்ணுறதுன்னு மட்டுமே கொண்டு போனதுனால கதையில் இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்ச அதே சமயத்தில் கதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து சீரியலையே மதியானத்துக்கு மாற்றி கடைசியில் டிஆர்பி கிட்டத்தட்ட 6, 7ன்னு வாங்கிட்டு இருந்த ஆஹா கல்யாணம் டபக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1, 1.5 அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சு விஜய் டிவி சீரியல்கள்லேயே கம்மியான டிஆர்பி வாங்கக்கூடிய சீரியலாக ஒரு கட்டத்துக்கு மாறிச்சு. ஸோ அதன் காரணமாகவும் இப்போ பெருசாக வந்து அதுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு புஷ்ஷும் இல்லாமல் பெருசாக ஒரு அந்த சீரியலை பற்றி யாரும் பேசுறது கூட இல்லைங்கிற நிலைமைக்கு வந்ததுனாலையோ என்னவோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9க்கு வழிவிடுறதுக்காக இந்த சீரியல் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வருது. ஸோ இப்போ இந்த ஒரு சீக்கிரமாகவே வந்து இறுதி கட்டத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி அப்டேட்டும் ஆல்ரெடி வந்து அனாமிகாவை ஜெயிலில் போட்டதோட ஒரு ஃபைனல் புஷ் ஒன்று கொடுத்து எல்லாரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி வந்து இந்த சீரியலை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இந்த சீரியல் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து? நீங்கள் வந்து அந்த சீரியலை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்களா, வருத்தப்படுவீங்களா, மிஸ் பண்ணுவீங்களா, இல்லை எப்போவும் முடிஞ்சிருக்கணுமே நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே பிக் பாஸ் 9 கண்டிப்பாக பார்ப்பீங்களா மாட்டீங்களா, ப்ளஸ் இதில் யார் கண்டஸ்டண்ட்டாக உங்களுக்கு வர விருப்பம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.